எண்ணெய் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அது போட போகிறேன். வெங்காயம் அரைச்சி போடுறதுனால நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வணங்கட்டும். நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் போடலாம். ஒரு தக்காளி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப, கொஞ்சம் புதினா, நல்லா தக்காளி ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் மசாலா போட்டு தயிரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இதிலே வணங்கணும். அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் உப்பெல்லாம் பிடிக்கும். மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 3 போட்டுடலாம், முழுசாகவே போடலாம். கொஞ்சம் புதினா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆகட்டும். பாருங்க, நல்லா பாருங்க சிக்கன் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு.
கிரேவி பார்க்கறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது, ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பெப்பர், அவ்வளோதான். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.